ஏன்னா அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க. அதுல ஒரு சில பேர் அமைச்சராலும் ஆக போறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாசத்துல டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பீங்க, யூனியன் சேர்மன், நிறைய இருக்குது. அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு, நீங்க நிற்க போற எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு மட்டும் இல்ல, இன்னொரு 3 மாசம் தான். நான் சொன்ன தருமபுரியில் 108 நாள், தருமபுரியில் சொன்ன 108 நாள், அடுத்த 108 நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி 25க்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக. அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனாக கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம் எல்லாமே ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்போம். கேரளாவில் அப்போ 108 நாள்ல வருது, நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அப்போ அதுக்கு நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்வு பூர்வமா நீங்க களத்துல வேலை செய்யணும். அதான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போறேன்.